Good morning students. இன்றைய பாடம் தமிழ். இந்த பாடப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் முளைப்பாரி என்ற ஒரு பாடல் பகுதியானது, அதுவும் நாட்டுப்புற பாடல் பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டுப்புற பாடல் என்றாலே வாய்மொழி பாடல் பாடல் என்ற வகையில் எடுத்துக்கொண்டால் ஏற்றினிலே எழுதப்பெறக்கூடிய பாடல்கள் இருக்கிறது. வாய்மொழியாக பாடக்கூடிய வழக்கு சொற்களை பயன்படுத்தின பாடல்களாகவும் அமைந்திருக்கும். அப்படியாக இங்கே நாட்டுப்புற பாடல் என்ற அமைப்பிலே முளைப்பாரி என்ற தலைப்பில் இங்கே நமக்கு பாடப்பகுதியானது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டுப்புற பாடல் என்பது வாய்மொழி பாடல் என்று குறிப்பிடப்படும் பொழுது, கிராமப்புறங்களில் உள்ள வயல்வெளிகளில் மக்கள் களை எடுக்கும் பொழுதும், நாற்று நடும் பொழுதும், ஏர் பூட்டி உழுகும் பொழுதும், கவலையில் நீர் இறைக்கும் பொழுதும் அந்த களைப்பு தெரியாத அளவிற்கு வாய்மொழியாக பாடிக்கொண்டே அந்த வேலையை செய்வார்கள். அப்படித்தான் இங்கே நாட்டுப்புற பாடல் ஏற்றிலே எழுதப்பெறாத பாடலாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஏடு என்பது இங்கே புத்தகம், நூல் என்று குறிப்பிடுவோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ஏற்றினிலே எழுதப்பெறாத பாடல் வாய்மொழியாகிய பாடல். அவங்களுக்கு என்ன தோணுகின்றதோ அதை எதுகை மோனையோடு அமைந்தாலும் அமையும், அவ்வாறு இல்லாவிட்டாலும் வழக்கு சொல்லிலே அமையக்கூடிய வார்த்தைகளால் அமைந்த பாடலாகவும் அமைந்திருக்கும். இங்கே முளைப்பாரி என்பது கோயில் திருவிழாக்களின் பொழுது, திருவிழா தொடக்க நாள் முதல் நாளிலிருந்தே ஓடு போடுதல் என்று சொல்வார்கள். அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த பானையை போல் இல்லாத தொட்டி போன்ற அமைப்பில் இருக்கும் அந்த மண் பாண்டத்தில் நவதானியங்களாகிய அந்த தானிய பயிர் வகைகளை, ஆட்டு சாணம், அந்த ஆட்டு எரு, மாட்டு சாணமாகிய அந்த மாட்டு எரு, அதெல்லாம் கலந்து அந்த மண்பாண்டத்திலே போட்டு முளைக்க வைப்பார்கள். மண் கலந்து முளைக்க வைப்பார்கள். அது முளைத்து நல்லா முளைக்கட்டி நல்லா ஒரு தாவரமாக அமைப்பிலே அருமையாக முளைத்திருக்கும். அதற்கு பூவெல்லாம் சுற்றி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தொட்டு வச்சு அதை ஒரு அம்மனாக வணங்கி பாவிப்பார்கள். அப்படி அந்த முளைப்பாயானது நல்ல முறையிலே வளர்ந்து இருந்தால் அந்த ஊருக்குள் எந்தவித அசம்பாவிதமோ எந்த இது இல்லாத அளவுக்கு நல்ல அமைப்பிலே அங்கே அமைந்திருக்கும். மக்களுக்கும் நல்ல சுகமான ஒரு வாழ்வினை அமைத்து கொடுக்கும் என்ற ஒரு ஐதீகமாக இந்த முளைப்பாரியானது திருவிழாவின் போது செய்யப்படுகின்றது. இந்த முளைப்பாரி போட்ட நாளிலிருந்து பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நடுவிலே இந்த முளைப்பாரி மண்பாண்டங்கள் இருக்கும், சுற்றி நின்று கொண்டு கும்மி கொட்டி வாய்மொழி பாடலாக அம்மனை துதிப்பது போன்ற பாடலிலே பாடுவார்கள். அப்படியாகத்தான் இங்கே முளைப்பாரி என்ற பாடல் பகுதியானது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்கம்மா. தலைப்பு முளைப்பாரி பாடல். தன்னானே 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 அட தனநானே தனநானே தன்னானே ஒன்னாந்தான் நாளையில் ஒசந்த செவ்வாய் கிழமையில், ஒன்னாந்தான் நாளையில் ஒசந்த செவ்வாய் கிழமையில், ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு, ஓலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு, தன்னானே தன்னானே தனநானே அட தன்னானே 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 வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சி, வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சி, கம்பந்தட்டை ரெண்டெடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சு, கம்பந்தட்டை ரெண்டெடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சு,
சோளத்தட்டை ரெண்டெடுத்து சுளை சுளையாய் முறிச்சு வச்சு, சோளத்தட்டை ரெண்டெடுத்து சுளை சுளையாய் முறிச்சு வச்சு, மாட்டாந்தோளு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து, மாட்டாந்தோளு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து, தன்னானே தனநானே தன்னானே, அட தன்னானே தன்னானே தனநானே. ஆட்டாந்தோளு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து, ஆட்டாந்தோளு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து, கடுகுயுளம் சிறுபயிறு காராமணி பயிறு, கடுகுயுளம் சிறுபயிறு காராமணி பயிறு, மிளகுயுளம் சிறுபயிறு முத்தான மணிப்பயிறு, மிளகுயுளம் சிறுபயிறு முத்தான மணிப்பயிறு, முளை போட்ட ஒன்னானாலு ஓரொலையாம் முளைப்பாரி, முளை போட்ட ஒன்னானாலு ஓரொலையாம் முளைப்பாரி, ஓரொலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, ஓரொலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா, தன்னானே தன்னானே தனநானே, அட தன்னானே தனநானே தனநானே. தையலரே ஒரு குலவை போடுங்கம்மா, தையலரே ஒரு குலவை போடுங்கம்மா, தன்னானே தன்னானே தனநானே, அட தன்னானே தனநானே தனநானே. மாணவர்களே, இந்த பாடல் வரியை தனிப்பட்ட முறையிலே வாசிக்கிறேம்மா. தன்னானே நானே தனதானே தன்னானே, உண்ணாந்தான் நாளையிலே வசந்த செவ்வாய் கிழமையிலே, ஓலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு, தன்னானே தன்னானே. வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சி, கம்பந்தட்டை ரெண்டெடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சி, சோளத்தட்டை ரெண்டெடுத்து சுளை சுளையாய் முறிச்சு வச்சி, மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து, தன்னானே நானே தனநானே. ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து, கடுகுயுளம் சிறுபயிறு காராமணிப்பயிறு, மிளகுயுளம் சிறுபயிறு முத்தான மணிப்பயிறு, முளை போட்ட ஒன்னானாலு ஓரொலையாம் முளைப்பாரி, ஓரொலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா, தன்னானே போடுங்கம்மா தன்னானே. தையலரே ஒரு குலவை தன்னானே. இந்த முளைப்பானுடைய பொருள் விளக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முளைப்பாரி, முளைப்பாரி என்பது முளைத்த நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். அந்த நவதானியங்கள் ஆட்டெரு மாட்டெரு கலந்து அந்த மணலில் கலந்து வைக்கப்பட்டுள்ள ஒரு மண்பாண்டம் தான் முளைப்பாரி. தையலர் என்பது இங்கே பெண்களை குறிக்கின்றது. ஓலை கொட்டான், ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. கூடை பின்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. முடைதல் என்பது தான் மரபு சொல். கூரை வேய்தல், கூடை முடைதல் என்று குறிப்பிடுவது தான் இங்கே முறைப்படியான மரபு சொல். அடுத்ததாக மாட்டாந்தொழு, மாடு கட்டுமிடம்தான் மாட்டாந்தொழு, மாட்டுத்தொழுவம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக ஆட்டாந்தொழு, ஆட்டாந்தொழு என்பது ஆடு கட்டுமிடம், ஆட்டுப்பட்டி என்று சொல்வார்கள். அதான் ஆட்டாந்தொழு. ஆட்டுப்பட்டின்னு சொல்வதுதான் மரபு சொல்லாக குறிப்பிடப்படும். இங்கே ஆட்டாந்தொழு என்பது ஆடுகள் நிறைய உள்ள இடமாக இங்கே குறிப்பிடப்படும். மாணவர்களே, இங்கே தமிழக அரசு சின்னங்கள் என்ற அமைப்பிலேயே இந்த மொழிபெயர்ச்சி பகுதியானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசு சின்னமாக சிறுவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பறவை இந்த அமைப்பிலே பார்க்கப்படும் பொழுது மரகத புறா அரசு சின்னமாக இங்கே சொல்ல. இங்கே பாடலாக எடுத்துக்கொண்டால்
நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இங்கே தமிழக அரசு சின்னத்தில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது மலர் என்று எடுத்துக்கொண்டால் செங்காந்தல் மலர். பல வகையான மலர்கள் இருக்கின்றன. அதில் செங்காந்தல் மலர் தமிழக அரசு சின்னங்களில் ஒன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது. நடனம் என்ற அமைப்பில் பார்க்கப்படும் பொழுது பரதநாட்டியம். நடன வகைகளிலே பல வகையான நடனங்கள் உண்டு. அதில் பரதநாட்டியம் தமிழக அரசு சின்னங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக மரம் என்ற அமைப்பில் பார்க்கப்படும் பொழுது பல வகையான மரங்கள் உண்டு. அதில் பனைமரம் தமிழக அரசு சின்னங்கள் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விலங்கினத்தில் பார்க்கப்படும் பொழுது வரையாடு. ஆடுகளில் பல வகையான ஆடுகள் உண்டு. அதில் வரையாடு என்ற அந்த விலங்கை தேர்ந்தெடுத்துள்ளனர். அடுத்ததாக விளையாட்டுகளிலும் பல வகையான விளையாட்டுகள் உண்டு. அதில் உண்டு கபடி. இந்த விளையாட்டினை தமிழக அரசினால் ஒன்றாக இது எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள முளைப்பாரி பாடலை இசையோடு பாடி படித்து கொள்ளுங்கள். இதோடு தமிழக அரசு சின்னங்கள் என்ற அமைப்பிலே ஒரு 8 அமைப்பிலே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சின்னம் பறவை என்று எடுத்துக்கொண்டால் மரகத புறா, பாடல் என்று எடுத்துக்கொண்டால் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து, மலர் என்ற அமைப்பில் செங்காந்தல், நடனம் என்ற அமைப்பில் பரதநாட்டியம், மரம் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பனைமரம், விலங்கு என்ற அமைப்பில் வரையாடு, விளையாட்டு அமைப்பில் எடுக்க கொண்டால் கபடி என்பது பற்றி இங்கே தமிழக அரசு சின்னங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.